அது வளர வேணும்னு சொல்லி இதுதான் எங்களோட விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களை நாற்றுகள் அதுகளை உற்பத்தி செய்கிறதில் கொண்டு வந்து இது இந்த நாங்கள் ஒட்டுக்கத்தரி தயாரிச்சிருக்கிறோம். இது ஒட்டுக்கத்தரின்னு சொன்னால் இதில் கீழே சுண்டங்கத்தரியும் மேலே விரும்பின கத்தரியும் நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இது நாங்கள் 2024-25 யூனிவர்சிட்டியோடு சேர்ந்த ரிசர்ச்சில் இந்த கத்தரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா 2024ஆம் ஆண்டு செய்ததில் கத்தரி தோட்டத்தில் பெரும்பாலான ஒரு 1000 கண்டு நட்டால் ஒரு 200 கண்டு தான் மிஞ்சி இருந்தது. ஏன்னா மிச்சம் இல்லாமல் எங்களோட திருவியாறில் இருக்கிற பாக்டீரியா வாடல்ன்ற கூடுதலாக இருக்கிறதால அங்கே கண்டுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ 2025ஆம் ஆண்டு அதுக்காக ஒரு ரிசர்ச் போட்டு செய்ததில் இது பாக்டீரியா வாடலை தாக்கு பிடிக்குது. அதாவது பாக்டீரியா வாடலை எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்குது இந்த சுண்டங்கத்தடி. அப்போ அது வெளிநாடுகளில் பல இடத்து தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட இடத்துக்குள்ள இதை நாங்கள் ட்ரையலாக செய்து இப்போ வீட்டு தோட்டத்துக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னுக்கே நீங்கள் ஆர்டர் தந்தால் நாங்கள் ஒரு 100 கண்டு வரைக்கும் நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கொடுக்குறோம். இந்த பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போகிற நேரம் எங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவையாக இருக்குது. இப்போ வீட்டு தோட்டத்துக்கு கொடுத்து செய்கிறோம். அப்போ இது ரெண்டுமே ஒரே வயதுள்ள கண்டு. இது ஒட்டின கண்டு. இப்போ இடது பக்கம் இருக்கிறது ஒட்டின கண்டு, சுண்டங்கத்தடியில் ஒட்டின கண்டு, பிளாஸ்டிக் நம்ம ஒட்டிருக்கிறோம். வலது பக்கம் இருக்கிறது ஒட்டாத சாதாரணமான கண்டு. அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் இது பாக்டீரியா வாடலை தாக்கு பிடிக்காது. நோய் இருந்தால் அந்த இடத்த கொஞ்ச காலத்தில் பூக்குற நேரமே இறந்துடும். ஆனால் ஒட்டின கண்டு அதை தாக்கு பிடிச்சி வளரும். அது மாதிரி நீண்ட காலம் இருக்கும். இப்போ சுண்டங்கத்தடியில் வயது அது பல்லாண்டு பயிர் மாதிரி இருக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு கூட இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் நிற்கலாம். அப்போ நாங்கள் வணிக ரீதியாக 1 வருஷத்துக்கு இதை வச்சுருந்தாலே எங்களுக்கு போதும் கத்திரியை பொறுத்தளவுக்கு. அதை விட நாங்கள் நாற்றுக்கள் எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது சில டூல்ஸ்கள், விவசாயம் சார்ந்த டூல்ஸ்கள், இப்போ இது க்ரீன் ஹவுஸ்களில் பாவிக்கக்கூடிய டேப்பிங் டூல்ன்றது இப்படி வச்சு நாங்கள் இதில் கட்டி கொள்ளலாம். இது வச்சுருக்கிறோம். இது மற்றது கிராஃப்டிங் இருக்குது. இப்போ நாங்கள் பூக்கொண்டு அதுகளும் கிராஃப்டிங் செய்கிறோம். செவ்வரத்தை அதுகளெல்லாம் நாங்கள் இதில் ஒட்டி கொள்ளலாம். இதில் வச்சு இப்படி என்ன இதில் வெட்டிடும். நாங்கள் ரெண்டையுமே ஒரே சைஸில் வெட்டி போட்டு ஈஸியாக ஒட்டலாம். அடுத்தது அதை ஈஸியாக செய்கிறதுக்காக இதே மாதிரி கிளிப்புகள் வச்சுருக்கிறோம். இது கத்தரி ஓட்டுறதுக்குரிய சிலிக்கன் கிளிப். இதை நாங்கள் ஒட்டி போட்டு இதை போட்டு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சிம்பிளாக வச்சுருக்கோம். இந்த டைம் இதால் கட்டுறது கஷ்டம், பொலித்தீனால் கட்டுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பயிர்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கிளிப் சைஸுகளில் இருக்குது, வேறு சைஸில் இருக்குது. மற்றது விதை போடுறதுக்கு இதெல்லாம் சின்ன இப்போ ட்ரேயில் போடுறதுக்கு இப்போ ட்ரே தான் கூட பயன்படுத்துகிறோம். நாங்கள் எங்களோட நாட்டுகள் எல்லாமே ட்ரேயில் உற்பத்தி செய்து தான் விற்பனை செய்கிறோம். ஏன்னு சொன்னால் ட்ரே கண்டு வாடாமல் உடனே நிலத்தில் தாவிக்கலாம். மற்றதை நாங்கள் கொண்டே நட்டோம்னு சொன்னால் அப்படி 100 கண்டு நட்டால் ஒரு 20-25 கண்டாவது வாடி போயிடும், நிலத்தில் விழுந்துடும். ஆனால் நாங்கள் ட்ரேயில் உற்பத்தி செய்து கொண்டு போய் நடுற நேரம் அது சிறப்பாக இருக்க முடியாதால் ட்ரேயை பயன்படுத்துகிறோம். அப்போ அதுக்குள்ள சின்ன விதைகளை போடுறதுக்கு இந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துகிறோம்.